சிஎஸ்கே ஜிடி மேட்ச்சில் மானத்தை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் மானமும் போச்சு, பிளே ஆஃப்ஸும் போச்சு. அதை விட ரொம்ப பெயின்ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா, சிஎஸ்கே ஜிடி கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆயிட்டாங்க. ஐயா அப்படின்னு விழுந்தே விட்டானுங்க. ஒரு ஃபைட் இல்லை, ஒரு இன்டென்ட் இல்லை, ப்ரெஷரை கொஞ்சம் கூட ஹேண்டிலே பண்ண முடியல. இந்த மேட்சை பற்றி நான் முதல்ல பேசணுமா அப்படின்னு தான் மாஸ்டர் கிட்ட கேட்டேன். அவர் தான் பேசியே ஆகணும் அப்படின்னாரு. அதனால அவர் பேசுவார் இப்போ. சரி, மேட்ச் என்ன ஆச்சுங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் கிட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கிட்ட போய் நான் பேசணும், எங்க போய் பேசினா இந்த ரெண்டு விஷயம் கரெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அகில் ஹுசேனை கன்சிஸ்டண்டா டீம்ல எடுக்கணும்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? இன்னொன்று வந்து இந்த டீம்ல எப்படி எல்லா பிளேயர்ஸையும் வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு சேஃப்கார்ட் பண்றது. சாம்சன் இன்ஜுரி எல்லாம் கேட்கறப்ப முடியலப்பா, லிஸ்ட் போய்கிட்டே போயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் யாரை எப்படி இதை அரெஸ்ட் பண்றதுங்கிறத ஃபேன்ஸ் நீங்க என்னங்கிறத ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து லாஸ்ட் மேட்ச், இவங்களும் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகல. இது யோசிச்சு பாருங்களா, ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச் சாம்சனுக்கு இன்ஜுரி ஆயிருச்சுன்னா சிஎஸ்கேவோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா. ஓகே, எப்படியோ சீசனை எப்படியோ முடிச்சிட்டோம். இன்னைக்கு மேட்ச் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்து ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, சாம்சன் கில்லையும் சுதர்சனையும் வந்து பவர் பிளேல விக்கெட் எடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க டெம்ப்ளேட்டே அதுதான், அதை பிரேக் பண்ண நானு. பவர் பிளேல விக்கெட் எடுக்கல, ரன்ஸும் கொடுத்து 60 ரன் எடுத்தாங்க சார். ஒரு ரிஸ்க் எடுக்கல, அப்படியே அள்ளி கொடுத்த மாதிரி. நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அல்வாவை கிளியரா வந்து சாப்பிட்டு நமக்கு ஒரு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் வந்து சுதர்ஷன் வந்து ஒரு செகண்ட் ஃபிடல் தான் ஆடிட்டு இருந்தார். யூஸ்வலாக வந்து அவர் தான் அக்ரஸராக ஆடுவார், பட் ஆனால் வந்து செகண்ட் ஃபிடல் தான் ஆடிட்டு இருந்தார். சுபம் கில் வந்து அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு தெரியுமா, அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாடம் எடுத்துகிட்டு போனார். இதுக்கு பேர் தான் தம்பி கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. ஆனால் எந்த ஷாட்லேயுமே ரிஸ்க் இல்லை, அவ்வளவு நீட்டாக சூப்பராக ஆடிட்டு போனார் சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறமா வந்து என்னையாடா நீங்கள் வந்து சிஎஸ்கேல எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வருஷம் அடிக்கிறாரு. அதே நான் அவங்ககிட்ட சொன்னல, அவர் வந்து சிஎஸ்கேன்னு வந்துட்டாலே அவர் தான் பயங்கரமாக அடிப்பாருன்னு. இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகுது, திருப்பி அடித்தார். ஜாஸ் பட்லர் என்ன கோவத்தில் இருந்தான்னு தெரில, வந்து அவனும் அடிக்கிறான் நம்மளை போட்டு வந்து ஃபர்ஸ்ட் பால். அதுதான் அவங்கெல்லாம் வந்து தே பிளேட் தேர் ஓன் கேம். ஆனால் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்கள வந்து இன்னும் ஏற்றி விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பவுலிங் வந்து நான் ஒரு 3-4 மேட்சஸாக பார்க்குறேன். ப்ரெஷர் அப்ளை ஆனால் சொதப்பிடுறாங்க. எனக்கு எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல. யாராவது எனக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், விக்கெட் எடுக்கன்னு தெரியல. நான் ஒரே ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம், ஸ்டாட்ஸ்லயுமே போட்டிருந்தாங்க. அன்சுல் கம்போஜ் வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்ப கரெக்டான அந்த பேலன்ஸ் கொடுக்குற ஆளு. ஃபர்ஸ்ட் 9 கேம்ஸுக்கும் லாஸ்ட் 5 கேம்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 9 கேம்ல வந்து 17 விக்கெட்டு, 8.5 ரன் ரேட் எக்கனாமி, 10 6 கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 5 கேம்ல வந்து 14 எக்கனாமி, கிட்டத்தட்ட 24 சிக்ஸஸ். அவர் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா 34 சிக்ஸஸ் இந்த சீசன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு பிக்கஸ்ட் ஒரு, ஏன்னா அங்க அவர் தான் வந்து இப்போ நம்ம ரிலேட்டிவ்லி ஓவர்டன் இல்லாதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வீ கேன் ரிலை ஆனுங்கிறப்போ போயிடுச்சு. சரி, அது அவர் தான் போனார்னு பார்த்தா வரவங்க போறவங்க எல்லாம் ரன்ஸ் கொடுக்குறாங்க. 100 அகமதாவது கண்ட்ரோல் கொடுப்பாருன்னு பார்த்தோம், அவரையும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அப்படியே ஒரு மாதிரி பவுலிங் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி திணறி நின்றுட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓவர் டென்னை பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிடில் ஓவர்ஸில் ஓவர் டென் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து பவுலிங் ரொம்ப கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது. அது பயங்கரமாக மிஸ் ஆச்சு. எனிவே லைக் 220 அப்படிங்கிறது வந்து அவங்க 229 அவங்க அடிக்கும் போதே எனக்கு தெரியும் திஸ் மேட்ச் இஸ் கோயிங் டு பி லைக் ஒன் வே அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே டிஎஸ்பி சார் இஸ் இன் சார்ஜ். சஞ்சு சாம்சன் எதுவும் சொல்ல முடியாது, ஐ திங்க் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பேட்டை சொலட்டாக தான் பார்த்துருப்பாரு. ஸோ அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, அதான் பவுலிங் முடிச்ச உடனே எனக்கு என்னன்னா ஒரு பேனிக் அட்டாக் பேட்டிங்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு மெத்தடே கிளியரா இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளாண்டாங்க. ஸோ அந்த மிடில் கிரவுண்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ருத்துராஜ் வந்து அதான் இன்னைக்கு இன்டென்ட் இருந்தது. ஓகேங்களா, ஆனால் அவர்கிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஃப்ளூவன்சி இல்லை. நான் வந்து ருத்ராஜ் வந்து ஒரு எதுக்கு இருந்திருக்கும், அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணோம்ல, அதுக்காக இருந்திருக்கும், வேற எதுக்கு இருந்திருக்கும். சரி, ஓகே, வேற வீடியோல பேசலாம். ஆமா, எனக்கு ஒரு ஃபேனா நான் வந்து ருத்ராஜ் கிட்ட இருந்து எந்த மாதிரி எதிர்பார்ப்பேன்னா, எனக்கு இவர் கில் விளையாண்டாரு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரிஸ்க் இருக்காது. நீங்க சொன்ன கால்குலேட்டட் ரிஸ்க் வித் இன்டென்ட் வித் ஹிஸ் கலிபர். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் ரெப்ளிகேட் பண்ண முடியும், எதிர்பார்க்கிற ஒரு ஃபேனும் எதிர்பார்க்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் ஃபுல்லாவே நமக்கு அது கிடைக்கல.
ஊர்வில் பட்டேல்லாம் வந்து லைக் நான் இன்னொரு ஒரு ரெக்கார்டுமே பார்த்தேன். சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி 36 பாலில் வந்து 110 ரன்ஸ் என்னமோ அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து ஆடின 7-8 மேட்ச்சு சேர்த்து அவர் வந்து மொத்தமாகவே வந்து 70 ரன் கூட அடிக்கல. ஸோ தட் ஷோஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது, பேட்டிங் எதாகுது அப்படின்னா பிகாஸ் தட் இஸ் வாட் இட் இஸ். டெவால் பிரவிஸ் வந்து லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த சீசன். ஏன்னா வந்து முதல்லயே வந்து அவர் பயங்கர ஃபார்மில் இருக்கார். அவர் தான் வந்து நம்மளோட அடுத்த ஃபினிஷர் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். லைக் ஐ திங்க் அவரோட ஆவரேஜ் வந்து இட் இஸ் லெஸ் தென் 15 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த என்டையர் சீசன், விச் இஸ் லைக் வெரி வெரி. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்களோட டீமோட ஸ்டார் பிளேயர் வந்து 15 லெஸ் ஆவரேஜ் வச்சுருந்தாங்கன்னா இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே 12 பாயிண்ட்ஸ் எடுத்ததே எப்படின்னு இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தட் ஷோஸ் த பேட்டிங் கொலாப்ஸ். ஐ திங்க் நமக்கு வந்து அதாவது நம்ம இந்த மேட்சை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு சீசன் ஃபுல்லா ஆங்காங்கே வந்துகிட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து கடைசியா ஒரே மேட்ச்ல வந்து அமைக்கி டோட்டலா வந்து இதான் சீசன் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்தது. நமக்கு ஆங்காங்கே பாசிட்டிவ் தெரிஞ்சது, ஆங்காங்கே நிறைய நெகட்டிவ்ஸும் வந்துகிட்டு இருந்தது, அதாவது வீக்னஸ்னு. அந்த வீக்னஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அந்த ப்ரெஷரு பிளஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால மொத்தமா சேர்த்து எனக்கு நம்ம கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இந்த மேட்ச் இருந்தது. தே டிடன்ட் ரெஸ்பாண்ட், தே சரண்டர். ஆமாம். ஸோ அது வந்து ஃபேனாக பார்க்குறதுக்கு எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு சைடில் வந்து ஃபைட்டே இல்லாமல் வந்து தோக்குறாங்க அப்படின்றது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓவரால் இட் இஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் சிஎஸ்கே. பட் எனிவே லைக் கேல்குலேஷன்ஸ்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. சிஎஸ்கே இஸ் அஃபிஷியலி எலிமினேட்டட் நவ். வந்து போட்டுட்டாங்க. சிஎஸ்கே இந்த சீசனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் இந்த மேட்சை பற்றி சொல்லுங்கள். வில் க்ளோஸ் இட். இல்லை, மேட்ச் வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஃபேன்ஸுக்கும் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் அ பெயின்ஃபுல் திங், ஓகேங்களா. பட் சீசன் இஸ் ஓவர், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வில் ரோர் பேக் நெக்ஸ்ட் சீசன் அப்படிங்கிற சப்போர்ட் நம்பிக்கை எப்பயுமே இருக்கும். அதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி பண்ணணுன்னா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதையும் எடுத்து நம்ம பேசுவோம். Until meet you next video, signing off, Vikram and Master. Thank you.